இயற்கையான சுற்றுச்சூழலில் தெளிவான மன சிந்தனையுடன் ஆன்மீகம் மற்றும் கல்வி அறிஞர்களின் வழிகாட்டலுடன் சிரம்பான் அறிவு திருக்கோயிலில் மாண்புமிகு மாணவர் உருவாக்கும் திட்டம் விதைக்கப்பட்டது. சிரம்பான் ஜெயா தேசிய இடைநிலைப் பள்ளி மற்றும் அதன் கல்வி மற்றும் மாணவர் நலன் பிரிவு ஏற்பாட்டில் அதன் ஆசிரியர் திருமதி மாலதி மாரியப்பன் தலைமையில் ஆசிரியர் குழுவின் பெரும் முயற்சியில் அதற்கான 2 நாள் பயிற்சி முகாம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இப்பயிற்சியை தன்முனைப்பு பயிற்சியாளர் சந்திரமோகன் தலைமையிலான குழுவினர் மிகவும் நேர்த்தியாக வழிநடத்தினர். ஒரு மாணவன் வாழ்க்கையில் மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் 10 அம்சங்களை கடைபிடிக்க வேண்டும் என கூறிய பயிற்றுனர் சந்திரமோகன், முதலில் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். பிறகு அதனை அடைய வேண்டும் என்ற ஆசையுடன் அடைந்தே தீர வேண்டும் என்ற வெறியும் இருக்க வேண்டும். அடுத்து அதற்கான குறுகிய காலம் மற்றும் நீண்டகால திட்டங்களுடன் அதற்கான நுணுக்கங்கள் இருந்தால் ஒரு மாணவன் வெற்றி பெற்ற சாதனையாளராக உருவாக முடியும் என கூறினார். இதனிடையே சிரம்பான் அறிவு திருக்கோவில் தலைமை நிர்வாகியும் முன்னாள் மலேசிய சிறைச்சாலை துறையில் தலைமை உதவி இயக்குநருமான அண்ணாதுரை பேசுகையில், இன்றைய மாணவர்கள் நிறைய சவால்களை எதிர்நோக்குகிறார்கள். குறிப்பாக நவீன தொழில்நுட்ப வசதிகளில் ஆட்கொண்டு அதனை தவறான பயன்பாட்டில் விளைவாக சிக்கி தவிக்கிறார்கள். அந்த நவீன தொழில்நுட்ப வசதிகளை நல்ல முறையில் பயன்படுத்தும் வழிகளுடன் தவறான வழியிலிருந்து அவர்களை மீட்டுவதற்கான முறைகளும் இன்றைய பயிற்சியில் முதன்மை வழிகாட்டலாக சொல்லித்தரப்பட்டது என்றார். இம்முகாமை அதிகாரப்பூர்வமாக நிறைவு செய்து வைத்து பேசிய சிரம்பான் ஜெயா தேசிய இடைநிலை பள்ளி முதல்வர் முகமது ஹாஜி முகமது நூர், இப்பயிற்சி முகாமை வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ள ஆசிரியர்கள் திருமதி மாலதி, திருமதி தமிழ்ச்செல்வி, திருமதி ஸ்வர்ணா மற்றும் அனைத்து ஆசிரியர்களையும் அவர் வெகுவாக பாராட்டினார். மேலும் பேசிய அவர், படிக்க சோம்பேறிப்படும் மாணவர்கள்தான் தேர்வில் தோல்வியை தழுவுகிறார்கள். ஆர்வமாகவும் அக்கறையுடனும் கற்றல் கற்பித்தலை பல்கலைக்கழகம் வரை தொடரும் மாணவர்கள் வாழ்க்கையில் சிறந்த வெற்றியாளர்களாகவும் சாதனையாளர்களாகவும் திகழ்கிறார்கள் என குறிப்பிட்டார். இறுதியாக ஆசிரியர் மாலதி கூறுகையில், இப்பயிற்சி முகாமின் முதன்மை நோக்கம் இப்பள்ளி மாணவர்களின் நன்னடத்தையை மேன்மைப்படுத்துவதும் கல்வி அறிவை அவர்களிடையே அதிகரிப்பதும் என்பதே ஆகும் என குறிப்பிட்டார். இப்பயிற்சி குறித்து கருத்துரைத்த பெற்றோர் சிலர், அறிவு திருக்கோவில் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவற்றை போதிக்கும் தளமாக இருந்தது என புகழாரம் சூட்டினர். இன்றைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய சவால்களை எதிர்நோக்குறாங்க. டெக்னாலஜியில் நிறைய அட்வான்ஸாக இருக்காங்க. அந்த டெக்னாலஜியில் அட்வான்ஸாக இருக்கிறனால அவங்க தவறான வழியில் போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அந்த தவறான வழியில் போகாமல் இருக்கிறதுக்கு அவங்க என்ன செய்யணும், எவ்வளவு தூரம் அவங்க அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜியை நல்ல முறையாக பயன்படுத்தணும், அதை குற்றச்செயலில் ஈடுபடாமல் இருக்கிறதுக்கு எந்த வகையில் உதவி பண்ணும் அப்படின்ற நோக்கத்தில் அவங்கக்கிட்ட நான் கலந்துரையாடினேன். அதில் அவங்ககிட்டேருந்து நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். இன்றைய மாணவர்கள் நிறைய அறிவுபூர்வமான விஷயங்களை தெரிஞ்சிருக்காங்க. ஆனால் சேர்க்கையின் காரணத்தினால அவங்க தவறான வழியில் போகிறாங்கன்றதை அவங்களே ஒத்துக்கொண்டாங்க. அந்த விழிப்புணர்வை நாங்கள் இந்த கருத்தரங்களை கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த மாணவர்கள் நல்ல ஒழுக்கமான மாணவர்களாக, அவங்களோட லட்சியத்தை அடையக்கூடிய மாணவர்களாக வருவாங்க அப்படின்ற நம்பிக்கை பெரிதும் இருக்கின்றது. நன்றி. ஒரு மாணவன் எதிர்காலத்தில் மிக சிறப்பாக இருக்க வேண்டும் சொன்னார். அவர்கள் 10 அம்சங்கள். ஒன்று, வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். அந்த ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். அடுத்து அதை அடைய வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்க வேண்டும். அடைந்தே தீர வேண்டும் என்ற வெறி இருக்க வேண்டும். எண்ணம், ஆசை, வெறி. அடுத்தது அதுக்குரிய திட்டங்களை தீட்டணும். நீண்ட கால திட்டம், குறுகிய திட்டம் தீட்ட வேண்டும். அதை எப்படி அடைய வேண்டும் என்ற நுணுக்கங்களும் சிறப்பாக இருக்க வேண்டும். எண்ணம், ஆசை, வெறி, திட்டம், நுணுக்கம். சரிங்களா? அதுக்கு அடுத்து அது வெற்றி அப்படியே தொடர்ந்து போகும்போது அதுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அந்த வெற்றி கிடைக்கும் பொழுது அதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக அடைவதற்கு இந்த மாணவர்களுக்கு ஒழுக்கம் தேவை. இவைகளெல்லாம் ஒழுங்காக இருந்துச்சுன்னா அவர் நிச்சயமாக வெற்றியாளர்களாக வர முடியும். இதுதான் அவருடைய வெற்றியின் ரகசியங்கள். இதை ஒட்டி இந்த 2 நாள் பட்டறையில் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு வருகின்றது. அவருடைய கலந்துரையாடல், எப்படி செய்வது, திட்டமிடுதல் அனைத்தும் பகிர்ந்து கொண்டு வந்துள்ளது.
பெயர் திருமதி மாலதி மாரியப்பன், SMK சிரமஞ்சய இடைநிலைப்பள்ளி ஆசிரியர். மாணவர்களுக்கு கேம் சாசியா தர்பூஜி தன் அகடமிக் செம்மர்லாங், அதாவது மாண்புமிகு மாணவர் உருவாக்கம் என்பதற்காக இந்த ஒரு முகாமை நாங்கள் ஏற்பாடு செய்தோம். இதன் முக்கிய நோக்கம் என்னவென்றால் மாணவர்களுடைய நன்னடத்தையை மேன்மைப்படுத்துவதும் கல்வி அறிவையும் கொஞ்சம் அதிகப்படுத்துறது. அதாவது மாண்புமிகு மாணவன் உருவாக்கம் அப்படின்னா ஒரு நன்னடத்தையும் கல்வியும்